ஸ்ரீ சாயிநாதாய நமः. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, தகப்பனாகவே நான் உனக்கு அறிவுரை கூறுகின்றேன். இந்த வாக்கு சர்வ நிச்சயமாக உனக்கானதுதான். இன்று முதலே உன்னுடைய வாழ்வே மாறப்போகின்றது. மாற்றமானது உன் வாழ்க்கையில் உனக்காகவே வர இருக்கின்றது. உன்னை புரட்டி போட்டு உனக்கான கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்த வாழ்க்கையானது இப்போது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. இனி எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே மாறப்போகின்றது. எப்பொழுதும் சோகம் மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை செல்லமே. உன் வாழ்க்கையில் அதிசயமும் ஆனந்தமும் கூட வரப்போகின்றது. அதற்கான காலமும் இப்போது தூரமாக இல்லை. உண்மையான அன்புக்கு ஒரு தடையாக எதுவுமே இனிமேல் இருக்கப் போவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேர்ந்தெடுக்கும் நபர்களால் உன்னுடைய வாழ்வு உயர்வடைய போகின்றது. செய்யக்கூடிய செயலில் இருக்கு. நீ செய்யும் செயலில் இப்போது இருக்கும் நிலையை விட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். உன்னை சுற்றி இருப்பவர்களை தேர்ந்தெடுப்பது உன் கையில் தானே இருக்கின்றது. அதனுடைய பொறுப்பும் நீயாகத்தான் இருக்க வேண்டும். யாருடனும் நெருங்கி பழகுவதற்கு முன்பாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த சூழ்நிலையில் இருக்கின்றார்கள், அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் நீ தெரிந்து வைத்துக்கொண்டு முடிவை எடுக்க கற்றுக்கொள். அறிவை கூட விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் என்றாலும் அன்பானது நிச்சயமாக யாராலும் யாரிடத்திலும் வாங்க முடியாது. இதை நீ மனதில் வைத்துக்கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பல பேர் பலவிதமான வேஷங்களை போட்டுக்கொண்டுதான் உன்னோடு இருக்கின்றார்கள். அவர்களின் உண்மையான முகம் என்ன என்பது எப்படி தெரியும்? என் செல்லமே, அவர்கள் எதற்காக வேஷம் போடுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுடைய வேஷம் கலைந்தால்தான் அவர்களுடைய உண்மையான முகம் தெரியும் என்பதை நீ உணர்ந்து கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நம்பிவிடாதே. இந்த நொடியும் நீ எவ்வளவு கொட்டி கொடுக்க தயாராக இருந்தாலும் கூட உண்மையான அன்பை விலை கொடுத்து உன்னால் எப்பொழுதுமே வாங்கிவிட முடியாது. எதற்காகவும் கிடைத்திருக்கும் அன்பானவர்களை, உன்னை நேசிப்பவர்களை உதறி தள்ளிவிடாதே. அந்த தவற்றை மட்டும் எக்காரணம் கொண்டும் செய்து விடாதே. அதனால் வருத்தப்பட போவது நீ மட்டும்தான் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் தான் சொல்லுகின்றேன், வருந்துவது நீயாகத்தான் இருக்கும். யாருடைய வெளி தோற்றத்தையும் பார்த்து நீயே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய குணம் என்ன என்பதையெல்லாம் அவரோடு பழகி பார்த்தால் தானே புரியும். என் செல்லமே, தேவையில்லாமல் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதை குழப்பிக்கொள்ளாதே. ஒவ்வொரு கேள்விக்கும் நீ அதிகமான ஒரு பதிலை தேட வேண்டும். ஒவ்வொரு பதிலுக்குள்ளும் இன்னொரு கேள்வியை தேடக்கூடாது. என் செல்லமே, உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் கிடைக்கவே கிடைக்காது. அதை போலத்தான் உன்னுடைய மனமும் நிம்மதியடையவே அடையாது. அன்பாகவோ கோபமாகவோ எதுவாக இருந்தாலும் அதை நீயே அடக்கி ஆழ பழகிக்கொள். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போனால் அது ஆபத்தாகத்தான் முடியும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, உணர்ச்சிகளை நீ அடக்கிக் கொள்ளத்தான் வேண்டும். இல்லையென்றால் அது மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் என்பதை நீ புரிந்து கொள். என் செல்லமே, ஒரு இடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் நீ அந்த அவமானத்தை அந்த சூழ்நிலையிலேயே மறந்து அந்த இடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு, பாசம் போன்றவைகள் எல்லாம் வெறும் வேஷம்தான் என்று நீ புரிந்து கொள். அந்த இடத்திலிருந்து நீ விலகி சென்று விட்டாலே உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும். உனக்கு அவமானம் செய்தவர்களை மன்னித்து விடு. பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்காதே. உன் கோபத்தை கொட்டி தீர்ப்பதாலும் பழி வாங்குவது போன்று செயல்படுவதாலும் எந்த இன்பமும் அடைய போவது இல்லை. அதற்கு மாறாக அவர்களை மன்னித்துப்பார். அவர்கள் மேல் அன்பை காட்டிப்பார். அவர்களுடைய மனமானதும் மாறிவிடும். என் செல்லமே, ஒருவரின் சிந்தனையைப் போலவே மற்றொருவரின் சிந்தனையும் இருப்பது இல்லை. என்றுமே யார் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்தான் உண்மையான அன்பு இருக்கின்றது. எது உனக்கு கிடைக்கிறதோ, எது உனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டாலே போதும். உனக்கு ஏமாற்றம் என்பதே இருக்காது. நிறைய எதிர்பார்த்து உனக்கு கிடைப்பது அதில் ஒன்றோ இரண்டோ குறைவாக இருக்கும்போதுதான் உன்னுடைய மனமானது அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கு தயங்குகிறது. அங்கு ஏமாற்றம் வருகின்றது, துன்பம் வருகின்றது. எல்லா துன்பத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த
எதிர்பார்ப்பை நீ குறைத்து கொண்டாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எல்லா நேரத்திலும் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று நினைக்காதே. மாற்றங்கள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொருவருடைய மனமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இந்த காற்றை விட அதிகப்படியான மனிதர்கள் இங்கு இருக்கின்றார்கள். காற்றை விட வேகமாக மனிதர்களின் மனநிலையானது மாறிக்கொண்டே இருக்கின்றது. யார் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அந்த சூழ்நிலைகள் எல்லாம் தீர்மானித்து விடுகின்றது. அதனால் தான் சொல்லுகின்றேன், உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நீ அவர்களுடைய வெளி தோற்றத்தை வைத்து எந்த சூழ்நிலையிலும் முடிவெடுத்து விடாதே. உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு, உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல நீ பழகிக்கொள். ஏனென்றால் அப்போதுதானே உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர வேண்டும் என்ற லட்சிய வெறியானது உனக்குள் தோன்றுகின்றது. அவர்கள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உனக்குள் வருகின்றது. உன் வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு போகின்றாய். மேலும் மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீயே உருவாக்கி கொள்ளுகின்றாய். அதனால் தான் சொல்லுகிறேன் செல்லமே, அவர்களுக்கு நன்றி செலுத்த பழகிக்கொள். நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ, என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கின்றாயோ அதையெல்லாம் கவனமாக செய்து முடி. இது உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீதான் தீர்மானிக்க வேண்டும். எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தாலும் நீ இன்று கொடுக்கும் உழைப்புதான் நாளை உன்னை உயர்வடைய வைக்கும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய எண்ணங்கள் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும், வலிமையானதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியானது சீக்கிரமாகவே கிடைத்துவிடும். என் செல்லமே, உன்னுடைய எண்ணம் எப்போதும் வலிமையாக இருக்கும்போது உன் மீது யாரும் எந்த விதமான காயங்களையும் ஏற்படுத்த முடியாது. உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய வாழ்வை நீ எப்போதும் பலமாக வாழ கற்றுக்கொள்ளலாம். யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. என் செல்லமே, காலத்தை எப்போதும் வீணடிக்காதே. உனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பாதையில் சென்று கொண்டே இரு. காலம் பொன் போன்றது அல்லவா? அப்படிப்பட்ட காலத்தை நீ தவறவிடக்கூடாது. எது நடந்தாலும் நடக்கட்டும், நடப்பவையெல்லாம் நல்லதாக இருக்கட்டும் என்று நீ கடந்து சென்று கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையானது நீ எதிர்பார்த்து இருந்ததை விட பல மடங்கு நன்மையை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு துணையாக நான் எப்போதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உழைக்காத நேரம்தான் உனக்கு மிக மோசமான சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். எப்போது உழைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து நீ முழு மனதோடு நம்பிக்கையோடு அதை செய்ய ஆரம்பிக்கின்றாயோ அப்போது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு வெற்றியானது கிடைத்து கொண்டே இருக்கும். நீ வெற்றி நடைபோட்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய இலக்கை நீ எட்டி பிடிக்கும் தூரம் இப்போது வந்து விட்டது. 8 திசையிலிருந்தும் உனக்காக உன் விஷயங்களை எல்லாம் செய்து முடிக்க நான் துணையாக இருக்கின்றேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். எப்போதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்வழிப்படுத்தி உனக்கு வெற்றிகளை எல்லாம் கொண்டு வந்து உன் கைகளில் சேர்ப்பேன். எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக முன்னேறி சென்று கொண்டே இரு. உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். என் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.